நீங்க அல்லாவோடும் ரசூலோடும் போர் செய்ய தயாருன்னா நீங்க வட்டியை வாங்குங்க. அல்லாவோடும் ரசூலோடும் உங்களுக்கு போர் செய்ய சக்தி இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால், என் நபியோடு நான் போர் செய்ய ஆசைப்படுகிறேன் என்றால், என் ரப்போடு நான் போர் செய்ய ஆசைப்படுகிறேன் என்றால் நீங்கள் வட்டியை வாங்கலாம். நீங்க வட்டியை வாங்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க விட மாட்டீங்களா? நீங்க வாங்க என்னோடு, என்னோடும் என் தூதரோடும் போர் செய்ய வாங்கன்னு சொன்னால நீங்க சொல்லுங்க. வட்டியை வாங்குறீங்கன்னா நான் அல்லாவோடும் அல்லாவின் தூதரோடும் என் நபியோடு நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கொடியை பிடிப்பதற்கு அடையாளம் அது. கொடியை பிடிப்பதற்கு அடையாளம் அது. என் நபியோடு நான் போர் செய்ய தயார் என்று அழைக்கின்றீர்கள். நீங்கள் அல்லாவோடு போர் செய்ய தயார் என்று நினைக்கின்றீர்கள். அந்த தயாருடைய நிலையில் இருந்தால் தான் நீங்கள் வட்டியை வாங்குவீர்கள். அதனால வட்டியிலிருந்து முடிந்த அளவு இல்ல, எவ்வளவு முடியுமோ நீங்க மூத்தே போனாலும் சரி, பிச்சை எடுத்தாலும் சரி பரவாயில்லை, அது ஹலாலா போயிடும். பிச்சை எடுத்தா கூட ஹலாலா போயிடுங்க. யாருக்கிட்ட யாசியம் கேட்டா ஹலாலா போயிடும். அது ஹலாலு. யாசியம் கேட்கறது ஹராம் இல்ல, ஆனா வட்டியை வாங்குறது ஹராம், அது தடுக்கப்பட்டது. நீங்க அப்படி முயற்சி பண்ணி பாருங்க. என் ரப்பு என்ன கைவிட மாட்டான்னு இல்லைங்க, நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டுகளில் வட்டியோ, வட்டியினுடைய காசோ, வட்டியினுடைய வாடையோட வந்து விடாதீங்க, வந்துக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாருங்க. வல்ல ரஹ்மான் நம்மை மௌத்து வரையிலும் வட்டி என்ற ஒரு மோசமான நோயிலிருந்து பாதுகாத்து, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து இரு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.